யாழ் மண்டல விண்ணலை வழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் யாழ் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். மறைபொருளே அகத்ததுவாய் விளங்கும் உண்மை, மறைபொருளே அகத்ததுவாய் விளங்கும் உண்மை மற்றவர்க்கும் உணர்த்தி உளம் மகிழ, மற்றவர்க்கும் உணர்த்தி உளம் மகிழ தொண்டாற்றும் எங்கள் யாழ் மண்டல தலைவர் திருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. குழந்தையா வாழ்க வளமுடன். ஐயா அங்க பிரமஞான பயிற்சி போய்கொண்டிருக்கோம். சாரி ஐயா, அங்க வேற ஒரு பிரம்மஞான பயிற்சி நடந்து கொண்டிருக்கு, அதுல நிக்கிறார் போல இருக்கு. அதுதான் கதைக்கு இல்லாம நிக்கிறார் போல இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப தொடர்ந்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம், குரு வாழ்க, குருவே துணை. கேக்குதாமா? ஓ கேக்குது ஐயா, வாழ்க வளமுடன். ஹலோ கேக்குது ஐயா, வாழ்க வளமுடன். ஹலோ கேக்குதாமா? ஓ கேக்குது ஐயா, வாழ்க வளமுடன். கேக்குது ஐயா. யாழ் மண்டல இணையவழி ஊடாக இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். வாழ்க வளம். தென்கோவை தலைமை அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் ஏனாம் அல்வசியம்மா அவர்களை, கோப்பா தலைமை பொறுப்பாளர் முதலை பேராசிரியர் ரகபால வக்னசிம்மா அவர்களை, பேராசிரியர் கலாநிதி அம்மா அவர்களை, துணை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை, மண்டல செயலாளர் மகாலிங்கம், துணை பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களை, குருவணக்கம் உறவணக்கம் சேர்த்த முரசு பிள்ளை விஜயகுமாரி அம்மா அவர்களை, துணை பேராசிரியர் சுதர்சன ஐயா அவர்களை, துணை பேராசிரியர் கோப்பா தலைமை பொறுப்பாளர் மகாலிங்கம் வசந்தாதேவி அம்மா அவர்களை, பேராசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்களை மற்றும் பேராசிரியர் டாக்டர் பாசுப்ரமணியம் அவர்களை, வெளிநாடுகளும் உள்நாடும் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்களே மற்றும் இந்த எங்கள் சூழ்நிலைப்பினை வழிநடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களை, அவர்களின் குழுவினர்களை, இன்றைய சிறப்பு சிந்தனை ஆற்ற உள்ள சென்னையை சேர்ந்த திருவாரணை அவர்களை, இந்த நிகழ்வு இன்றைக்கு நினைப்பது நடக்கும் என்ற ஆழமான ஒரு சிந்தனை ஆழ்நிலையில் வைத்து எங்களுக்கு இந்த நிகழ்வை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டு விடுகிறேன். நன்றி ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தலைமுறை வழங்கிய எங்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். எண்ணிய எல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமர்ந்திடில் என்கின்றார் மாக்கோலத்தில் எங்கள் தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இன்று எமக்கோ நினைப்பது நடக்கும் என்னும் நற்சிந்தனையை வழங்கிட எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் பிரபாகரன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றியதோர் அறிமுகத்தோடு ஐயா அவர்கள் ஐயாவை பற்றியதோர் அறிமுகத்தோடு நாம் ஐயா அவர்களை அழைத்திடுவோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிநாட்டு உள்நாட்டு தனியார் கம்பெனிகளில் பணியாற்றிய ஐயா அவர்கள் அபுதாபியில் தனது மனவளக்கலை பயிற்சிகளை பெற்று
கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் பேராசிரியராக இந்தியாவினுடைய பல பகுதிகளிலும் தொண்டாற்றி இன்புற்று வந்திருக்கின்றார். திருவள்ளுவர் மண்டலத்தில் சுமார் துணைத் தலைவராகவும் விளங்கிடும் ஐயா அவர்களை நினைப்பது நடக்கட்டும் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை எமக்கு வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனேயா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றாக கேட்கிறது அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை வழங்கிய குருவே வாழ்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இலங்கை யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேலு ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை இனிதாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரகுபாலா அம்மா அவர்கள், கலாநிதி அம்மா என்ற தவம் 9 மைய தவம் மிக சிறப்பான தவம் ஏற்றி தந்த கலாநிதி அம்மா, குரு வணக்கம் இறை வணக்கம் பாடிய ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னை பங்கு செய்து கொடுத்த உன்னியூர் மாணிக்க வாசகம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து கலந்த காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும். மேலும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த சிந்தனையை கேட்பதற்காக இருக்கும் அனைத்து யாழ் பாணத்தைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்று இந்த ஒரு சிறந்த தவம் 9 மைய தவத்தின் பிறகு நம்முடைய சிந்தனை தூண்டலுக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நினைப்பது நடக்கும். நாம் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவருமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு நாம் முதலில் பாரதியாரினுடைய ஒரு கவிதையை எடுத்துக்கொள்வோம். அதில் பாரதியார் அவர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லனவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணா என்கிறார். நாம் எண்ணியது முடிதல், நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நமக்கு 3 வேண்டும் என்கிறார் பாரதியார். அதாவது நாம் நல்லதே எண்ண வேண்டும் என்கிறார். அந்த எண்ணத்தில் நாம் திண்ணிய நெஞ்சமுடையவராக, மனம் உறுதி உடையவராக இருக்க வேண்டும் என்கிறார். அந்த எண்ணத்திலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்கிறார். 3ஆவதாக தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்கிறார். அந்த நல்ல அறிவுதான் நாம் அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு தேவையான அறிவை கொடுக்கும். இந்த 3 நமக்கு நிச்சயமாக தேவை. நம்முடைய நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நல்லதை நாம் எண்ண வேண்டும், மன உறுதியோடு இருக்க வேண்டும், நல்ல அறிவு பெற்றிருக்க வேண்டும் என்கிறார் பாரதியார். அவ்வாறு நாம் இருந்து நாம் நடப்பதெல்லாம், நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நாம் செய்த பாவம் எல்லாம் பரிதிமுன் பனி போல நசிந்து விடும், அழிந்து விடும். அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பாரதியார் சொல்லியிருக்கிறார். இதையேத்தான் நமது மகரிஷி அவர்கள் குரலாகவே 4 குரல்களாக கொடுத்திருக்கிறார்கள். ஒன்று, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் என்கிறார். யோகம் என்றால் என்ன என்றால், எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது. எண்ணத்தில் எண்ணமாக நாம் இருந்தால் நாம் நினைப்பது எல்லாமே நல்லவைகளாகவே இருக்கும் என்பதை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. மற்றொரு குறளில் எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில். நாம் நினைக்கும் எண்ணமெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நாம் நினைத்த எண்ணத்தில் உறுதியாகவும் ஒழுங்காகவும் அதை நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நாம் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் என்கிறார்.
இவ்வாறு மகரிஷி அவர்கள் பல குறள்கள் எடுத்து நமக்கு குறள்கள் மூலமாகவும் எடுத்து உரைத்திருக்கிறார்கள். மேலும் எண்ணம் நற்பயனாய் மாற வேண்டும் என்பதற்கு ஞானக் களஞ்சியத்தில் ஒரு பாடல். இந்த பாடலை நாம் எண்ணம் ஆராய்தலில் கேட்டிருப்போம். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்பொழுதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்கிறார் மகரிஷி அவர்கள். நாம் நினைப்பது நடந்து அது நற்பயனாக மாற வேண்டும் என்றால் எண்ணத்தினுடைய இருப்பிடத்தையும் இயல்பையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். இது ஏன் எழுகிறது என்ற காரணத்தையும் அதனுடைய விளைவையும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் நமக்கு எண்ணம் ஆராய்தல் பயிற்சியின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நினைப்பது நடக்கும். எவ்வாறு நடக்கும்? முதலில் நினைப்பு அல்லது எண்ணம் என்பது என்ன என்று பார்த்தால், எண்ணம் அல்லது நாம் நினைப்பது என்பது இறைநிலையை நோக்கி நாம் அனுப்பும் பிரார்த்தனை என எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நாம் செய்யும் இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல்கள் என்றும் இதனை குறிப்பிடலாம். நாம் நினைக்கும் எண்ணம் என்பது இறைநிலையை நோக்கிய வேண்டுதல்கள் என்கிறோம். அந்த வேண்டுதல்கள் நமக்கு அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. இறைநிலை என்ன செய்கிறது என்றால் அது நிறைவேறுவதற்கான காலத்தை உருவாக்குகிறது. நமக்கு வாய்ப்புகள் உருவாக வேண்டும். நாம் நினைக்கும் எண்ணங்கள் ஈடேறுவதற்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்புகள் நிறைவேறுவதற்கான காலத்தை இறைநிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய நினைப்பு அல்லது எண்ணம் எவ்வாறு செயலுக்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் நினைப்பது எல்லாமே நடந்து விடுவதில்லை. எவ்வாறு செயலுக்கு வருகிறது என்றால் 3 விதங்களில் செயலுக்கு வருகிறது. ஒன்று என்னவென்றால் அந்த நினைப்பு நாம் நினைத்தபடியே செயலாகிறது. முதலாவது. இரண்டாவதாக நினைப்பதற்கு முரணாக நடந்து விடுகிறது, அல்லது நாம் நினைப்பதே நடப்பதில்லை. இந்த 3 விதத்தில் நாம் நினைக்கும் எண்ணம் செயலாக மாறி நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது. இவை இவ்வாறு ஏன் நடைபெறுகிறது? முதலில் நாம் நினைப்பது நடக்க வேண்டும். அது நடக்கவில்லை என்பதற்கான காரணங்களை பார்த்து விட்டால் நாம் நினைப்பது எவ்வாறு நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நினைப்பது ஏன் நமக்கு முரணாக நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது காலத்தினால் இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்புகள் நமக்கு வரும் பொழுது துன்பத்தை தரக்கூடிய வாய்ப்புகளாக அமைந்து விடுகிறது, அல்லது தேவையில்லாத வாய்ப்புகளாக இருந்து விடுகிறது. அதனால்தான் நாம் நினைப்பதற்கு முரணான செயல்களாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உதாரணமாக நாம் இப்பொழுது ஒரு இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். உடனடியாக நமக்கு பல நண்பர்களிடமிருந்தும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் அந்த இருசக்கர வாகனத்தை பற்றிய அறிமுகமும் அதனுடைய விவரங்களும் நமக்கு பல கிடைக்கின்றன. அதன் மூலம் நாம் எந்த இருசக்கர வாகனத்தை வாங்க வேண்டும் என்ற முடிவுகளை நாம் தரவுகளை சேகரித்து அதன் மூலம் ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு அதே செய்தித்தாளில் ஒரு விளம்பரம், கார் வாங்குவதற்கு 2000 ரூபாய் மட்டும் முன்பணம் செலுத்தினால் போதும், நீங்கள் காரை எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று ஒரு விளம்பரம் வரும் பொழுது நம்முடைய எண்ணம் உடனடியாக அந்த இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து அது மாறி காரே வாங்கிவிட்டால் என்ன என்று நமக்கு ஒரு எண்ணம் தோன்றிவிடுகிறது. ஆதலால் நாம் நம்முடைய எண்ணத்தில் உறுதியாக இல்லாததினால்
இந்த நம்முடைய நினைப்பு நம்மால் அந்த இருசக்கர வாகனத்தையும் வாங்க முடியவில்லை. அது பிறகு நாம் எண்ணிய அந்த மகிழ்வுந்தை வாங்குவதற்கும் நம்மால் இயல முடியாமல் போய்விடுகிறது. எனவே நம்முடைய நினைப்பில் நம்முடைய எண்ணத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நினைப்பது நடப்பதே இல்லை என்றால், ஏன் நடப்பதே இல்லை என்றால், அந்த எண்ணத்தின் மீது நாம் சரியான ஒரு ஆராய்தல். அது எண்ணம் ஏன் எழுந்தது? அந்த எண்ணத்திற்கான காரணம் என்ன? அவற்றை நாம் சரியாக ஆராய்ந்து, அதற்கான முடிவை நாம் சரியாக எடுக்காததினால்தான் அந்த எண்ணம் நமக்கு நிறைவேறாமல் போய்விடுகின்றது. எனவே நாம் எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது, அது நல்ல எண்ணம் என்று நாம் முடிவு செய்துவிட்டால், அதனை நாம் பிரியாரிட்டைஸ் செய்யும் பொழுது, அந்த எண்ணத்தோடு ஒரு சங்கல்பத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எண்ணம் நிறைவேற வாய்ப்பு அமையும் பொழுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைய வேண்டும் என்ற சங்கல்பத்தை அதனோடு இணைத்து, அந்த எண்ணத்திற்கு நாம் வலு சேர்த்துக் கொண்டு வர வேண்டும். இதைத்தான் மகரிஷி அவர்கள் நாம் முன்னாடியே கூறியது போல, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்துவிடும் என்கிறார். நமக்கு எண்ணம் அல்லது ஆசை அல்லது நினைப்பு இவையெல்லாம் எப்பொழுது நமக்கு நம்முடைய மனதில் தோன்றும் என்று பார்த்தால், ஒரு 3 வேளைகளில் நமக்கு அந்த எண்ணம் அல்லது ஆசைகள், நினைவுகள் நமக்குள்ளாக மேலெழும்பி வரும். ஒன்று, நாம் பகற்கனவாக அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். தூக்கத்தில் கனவாக வரும். மற்றும் நம்முடைய தவத்தினுடைய குறுக்கீடாக எண்ணங்கள் நமக்கு ஏற்படலாம். நம்முடைய இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், ஒரு புற்றினை நோக்கி ஆயிரக்கணக்கில் எறும்புகளும் கரையான்களும் செல்வதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய மூளையை பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நாம் தவம் செய்யும் பொழுதும், தூக்கத்தில் இருக்கும் பொழுதும், ஓய்வாக பகலில் இருக்கும் பொழுதும், பகற்கனவாகவும் நம்முடைய மூளையை நோக்கி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அவைகளையெல்லாம் நாம் எறும்போடும் கரையான்களோடும் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். அவ்வாறு வரக்கூடிய அந்த 1000 எண்ணங்கள் அனைத்தும் நம்முடைய மூளையினால் ஈர்க்கப்படுவதில்லை. அவற்றில் எது சிறந்த ஒரு எண்ணம் என்று நம்முடைய மனம் ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து எடுத்துக்கொள்கிறதோ, அந்த ஒன்றை மட்டுமே தான் நாம் செயல்படுத்துவதற்காக முனைப்பை செய்கிறோம். அதே நம் புற்று எடுத்துக்காட்டு உதாரணத்தையே எடுத்துக்கொண்டால், அந்த புற்றை நோக்கி ஒரு பாம்பு செல்கிறது என்றால், அந்த புற்று மனிதர்களால் கவனிக்கப்பட்டு விடுகிறது. கரையான்களும் எறும்புகளும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த புற்று கவனிப்பாரற்று இருக்கும். அதுவே ஒரு நல்ல பாம்பு தொடர்ந்து அந்த புற்றுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால், அந்த புற்று மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக மாறிவிடுகிறது. அது போலவே நம்முடைய எண்ணங்களில் நாம் ஏற்படும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களில் நாம் மனதை செலுத்தி ஆராய்ச்சி செய்து, அதில் சிறந்த எண்ணத்தை நாம் எடுத்து, அந்த எண்ணத்தை நாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இது போலவே நாம் மற்றொரு உதாரணமாக, மண்ணில் விழக்கூடிய எல்லா விதைகளுமே முளைப்பதில்லை. அது செடியாவதும் இல்லை, பூப்பதும் இல்லை, காய்ப்பதும் இல்லை, பழமாகி மீண்டும் விதையாக வருவதும் இல்லை. அது போலத்தான் நம்முடைய மனதில் தோன்றும் எண்ணங்கள் யாவும் செயலாவதும் இல்லை, நிறைவேறுவதும் இல்லை. எனவே எத்தகைய எண்ணங்கள் நிறைவேறும் என்று பார்த்தால், பாம்புகளை போன்று மிகவும் கனமான, வீரியமான, அழுத்தமான, உயிர் சக்தியை அதிகமாக செலவு செய்யக்கூடிய, அதாவது நாம் சிந்தனைக்காக நம்முடைய உயிர் சக்தியை அதிகமாக செலவு செய்யக்கூடிய எண்ணங்கள் தான் செயலாக மாறி நிறைவு அடையும்.
எனவே நாம் எந்த எண்ணத்தில் அதிக சிந்தனையை நாம் செலுத்தி ஆராய்ந்து அந்த எண்ணத்தை நாம் நல்ல எண்ணமாக நாம் எடுத்து ஒரு சங்கல்பமாக கொள்கிறோமோ அந்த எண்ணம் தான் நிறைவேறும் என்கிறார்கள். அத்தகைய எண்ணங்கள் எவ்வாறு நிறைவேறும் என்றால் அதற்கு ஒரு மெத்தட், அதாவது ஒரு செயல்முறை, அதற்கான ஒரு வழிமுறை, ஒரு சிஸ்டம், ஒரு ஃபார்முலா இருக்கிறது. அந்த ஃபார்முலாவை நமது மகரிஷி அவர்கள் மனதின் 10 நிலைகளாக எடுத்துச் சொல்கிறார்கள். மனதினுடைய 10 படிநிலைகள் நாம் அனைவருமே அறிந்திருக்கின்றோம். முதலில் அது மனம் என்பது உயிரின் படற்கை நிலை என்பதை நாம் அணைவோம். அந்த மனம் அடையக்கூடிய முதல் மாற்றம் என்றால் உணர்ச்சி. அதிலிருந்து தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற ஒரு அந்த மெத்தடில் தான் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். இதற்கு உளவியலாளர்கள் இது நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான மகரிஷி கொடுத்த ஒரு ஃபார்முலா. இந்த நிலையில்தான் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையுமே நாம் நல்ல எண்ணங்கள் என்று நாம் தெரிந்து கொண்டால் அதற்கான உணர்வு நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த உணர்வு இந்த எண்ணத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்ச்சி நமக்குள் தோன்றும். அதன் மூலம் அதற்கு தேவையானவற்றையெல்லாம் நாம் என்ன என்பதை ஆராய்ந்து அவற்றை நாம் எல்லாம் வரிசைப்படுத்திக் கொண்டு அவற்றை பெறுவதற்கான முயற்சிகளை செய்து அந்த செயலை நாம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை இன்பமாக உணர்ந்து அதனை நாம் அனுபவித்து அனுபவமாக நமக்குள் பதிவு செய்து அந்த பதிவினை நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். நாம் எவ்வாறு இந்த சாதனையை நாம் நிகழ்த்தினோம் என்று பின்னர் ஆராய்ச்சி செய்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக நிலைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதில் ஏற்பட்ட தெளிவினை ஒரு முடிவாக நாம் கொண்டு கொள்கிறோம். இதனையே உளவியலாளர்கள், மனநல மருத்துவர்கள் எல்லாம் ஒரு எண்ணம் செயலாக வேண்டும் என்றால் நாம் அதனை எவ்வாறு செய்யலாம் என்றால் அந்த எண்ணத்தினை நாம் மூளையில் ஒரு படமாக, காட்சியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் நினைத்து பார்த்து அந்த காட்சிகளில் இருப்பது போல நாம் எவ்வாறு நிஜத்தில் இருப்பது என்பதனை அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலியமாக நாம் நினைப்பதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்கிறார்கள். எனவே நம்முடைய எண்ணம் ஒவ்வொன்றையும் நாம் காட்சிப்படுத்துதல் வழியாக, பாவனை என்று சொல்கிறோம் அல்லவா, அது போல நம்முடைய எண்ணத்தை நாம் பாவனையாக, ஒரு காட்சியாக நம்முடைய மூளையில் பதிவு கொள்ள வேண்டும். நம்முடைய சங்கல்பத்தையும் நம்முடைய எண்ணத்தையும் ஒரு காட்சியாக, ஒரு படக்காட்சியாக நாம் மாற்றி அதனை நம்முடைய மூளையில் பதிவு செய்து கொண்டால் அதை நாம் நினைக்கும் போதெல்லாம் அந்த காட்சி நமக்கு தோன்றி அந்த காட்சியில் இருப்பது போலவே நாம் நிஜத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான செயல்களில் ஈடுபட்டு அதை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆகவே நமது எண்ணங்களையும் நாம் நினைப்பதையும் படமாக, காட்சியாக சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு எல்லாம் நாம் உதாரணமாக சில அறிஞர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஒரு தமிழ் பாடல், மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற ஒரு பாடல். இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் எவ்வளவு மிகச் சிறந்த தலைவராக உருவெடுத்தார். அவருக்குள் இருந்த அந்த நல்ல அந்த பாடலாசிரியர் அவர் எவ்வாறு வர வேண்டும் என்பதை எழுதினார். அதை அவர் தன்னுடைய ஆசையாக உருவாக்கி எந்த அளவிற்கு அவர் உயர்ந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதுபோல பாரதியாரினுடைய எண்ணம், அவரது கவிதைகள் அனைத்தும் படங்களுடன் கூடிய புத்தகமாக அவரது ஆயுட்காலத்தில் வர வேண்டும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனாலும் அந்த எண்ணம் அவருடைய வாழ்நாளில் அது நிறைவேறவில்லை. ஆனாலும் அந்த எண்ணம் எவ்வளவு
திண்ணிய எண்ணமாக, அழுத்தமான எண்ணமாக அவரிடம் இருந்திருக்கும் ஆனால் அந்த எண்ணம் இப்பொழுது தமிழக அரசினால் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் அழகான ஓவியங்களோடு கூடிய கவிதை புத்தகங்களாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. ஸோ நம்முடைய எண்ணங்கள் அந்த நல்ல எண்ணங்களாக இருந்தால் அந்த ஆசைகள், அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கான உதாரணங்களாக இவற்றை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கப்பல் விட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் இருந்தது. அவரது வாழ்வில் அது நிறைவேறியது. ஆனாலும் அவரால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியவில்லை. பல சிக்கல்களின் காரணமாக அவர் நஷ்டப்பட்டு அந்த கப்பலை விற்க வேண்டிய நிலை, சிறை செல்ல வேண்டிய சூழ்நிலை அனைத்தும் அவருக்கு ஏற்பட்டது. ஆனாலும் அவருடைய அந்த ஆசை, அவருடைய திண்ணிய நெஞ்சம், திண்ணிய ஆசை, அதை பின்னாளில் அரசாங்கமே ஒரு கப்பலை விட்டு அந்த கப்பலுக்கு வ.உ. சிதம்பரனார் பிள்ளை கப்பல் என பெயர் வைத்து அந்த கப்பல் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல நல்ல தெளிந்த அறிவு வேண்டும் என்று நாம் சொன்னோம். நம்முடைய எண்ணம் முடிய வேண்டும் என்றால் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் என்று சொன்னோம். இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக மேரி கியூரி அம்மையார் அவர்கள் 1898ஆம் ஆண்டு பொலேனியம் மற்றும் ரேடியம் என்ற கதிரியக்க தனிமங்களை கண்டறிந்தார். அதற்காக அவர் 1903ஆம் ஆண்டு நோபல் பரிசு கூட பெற்றார். அவர் இந்த கதிரியக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த தனிமங்களை கண்டுபிடிப்பதனால் அவருக்கு பல உடல் உபாதைகள் ஏற்பட்டது. அப்பொழுது எல்லாமே அவருடைய நண்பர்கள் அனைவரும், இத்தகைய ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு தேவைதானா? இது உங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று அவர்களுக்கு எடுத்து கூறினார்கள். ஆனாலும் அவர் தான் கொண்ட அந்த எண்ணத்தில் உறுதியாக இருந்ததினால் அந்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து நமக்கெல்லாம் உதவக்கூடிய அந்த புற்றுநோயிலிருந்து நாம் வெளிவருவதற்கு தேவையான அந்த கீமோதெரபிக்கு தேவையான அந்த கதிர்வீச்சு இயக்கங்களை அனைத்தையும் கண்டறிந்து இந்த உலக மக்கள் அனைவரும் நலமாக வாழ்வதற்கான அந்த கதிரியக்கத்தை நமக்காக கண்டறிந்து கொடுத்து வேதியியலுக்கான நோபல் பரிசையும் அவர் பெற்றார். அத்தகைய எண்ணத்தில் மிக தெளிந்த எண்ணமும் அதிலே உறுதியான நிலையிலும் இருந்ததனால் தான் அவர்களால் இந்த சாதனையை செய்ய முடிந்தது. அவருடைய நண்பர்கள் கூறியது போலவே அந்த கதிர்வீச்சின் வெளிப்பாட்டுக்கு ஆளாக்கப்பட்டதால் இரத்த சோகை நோய் தாக்கப்பட்டு 1934 66வது வயதிலேயே தனது இன்னுயிரை நீத்தார். மேலும் மற்றொரு உதாரணமாக விவேகானந்தர் அவர்களுடைய சிகாகோ மாநாடு மிக பிரசித்தி பெற்றது. அதற்கு அவர் இந்தியாவிலிருந்து அதற்கு கிளம்பி செல்வதற்கு அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது எண்ணில் அடங்காது. அவர்களிடம் பணம் என்பது இல்லை. அவர்களுக்கு இங்கிருந்து அமெரிக்கா செல்வதற்கான டிக்கெட் என்பதும் அவர்களிடம் இல்லை. ஆனாலும் தான் அந்த மாநாட்டுக்கு நிச்சயமாக செல்வேன் என்று உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கைக்கு தகுந்தபடியே அவருக்கு சிலரின் உதவியின் காரணமாக அவர் அந்த மாநாட்டுக்கு இங்கிருந்து அமெரிக்கா செல்வதற்கான பணமும் அந்த வாய்ப்பும் கிடைத்து அங்கு சென்றார். ஆனால் அங்கு சென்ற பிறகு செல்வதற்கு முன்பு வரை கூட அவருக்கு அந்த மாநாடு எங்கு நடைபெறுகிறது என்பதும் அங்கு எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லாமலேயே அவர் அந்த அமெரிக்காவிற்கு சென்று அங்கு அவர் அந்த இடத்திற்கான இதை அடைந்து அங்கு சென்று அவர் பேசிய வார்த்தைகள் உலக பிரசித்தி அடைந்தது. அவருடைய எண்ணம் முழுவதும் இந்திய யோக பயிற்சிகளை மேலை நாடுகளுக்கு எடுத்துச் சென்று நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் அவரை அந்த அளவிற்கு கூட்டிச் சென்று அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வைத்தது. மேலும் லண்டன் நகரில் இருக்கக்கூடிய தேம்ஸ் நதி ஒரு காலத்தில் ஒரு சாக்கடையாக மாறி இருந்தது. அந்த தேம்ஸ் நதிக்கரையை சுத்தம் செய்வதற்காக என்ன செய்தார்கள் என்றால் ஆக்சிஜனை அதனுள் செலுத்தி தூய்மைப்படுத்தினார்கள்.
அதுபோல நாம் நம்முடைய மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் நம் மனதில் எழக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் ஆராய்ந்து அது ஏன் எழுகிறது, அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதனை நாம் நம்முடைய மனதிலிருந்து நீக்கிவிட வேண்டும். இப்பொழுது உதாரணத்திற்கு ஒரு வெள்ளை நாய் இருக்கிறது, ஒரு கருப்பு நாய் இருக்கிறது. வெள்ளை நாயை நாம் நல்ல எண்ணங்கள் என்றும், கருப்பு நாயை நாம் கெட்ட எண்ணம் என்பதற்கும் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், அந்த இரண்டிற்கும் நாம் ஒரு பந்தயம் வைக்கிறோம். அதில் எந்த நாய் வெற்றி பெறும் என்றால், நாம் முதல் நாளோ அல்லது அதற்கு அந்தந்த வேளைகளில் எந்த நாய்க்கு தீனி போடுகிறோமோ, எந்த நாய் சரியான விகிதத்தில் உணவு எடுத்துக் கொள்கிறதோ, அந்த நாய் அந்த நாளில் பந்தயத்தில் வெற்றி பெறும். அதுபோல நாம் நம் மனதில் எழக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கோ அல்லது நல்ல எண்ணத்திற்கோ, எந்த எண்ணத்திற்கு நாம் தீனி சிந்தனையை அதிக அளவில் செலுத்துகிறோமோ அந்த எண்ணமே அந்த நாளில் நடைபெறும். எனவே நாம் நல்ல எண்ணங்களையே நாம் நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், பாரதி கூறியது போல நல்ல எண்ணங்களை நாம் எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் கொள்ள வேண்டும், தெளிந்த நல்லறிவு நமக்கு வேண்டும். இதற்கு மகரிஷி அவர்கள் 3 செயல்களை நாம் தொடர்ந்து விடாமல் செய்து கொண்டே வந்தால், நாமும் ஞானிகளைப் போல நாம் நினைப்பது எல்லாம் நமக்கு நடக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அகத்தவம் தற்சோதனை செய்ய வேண்டும். மேலும் அயராத விழிப்பு நிலையில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். சிறந்த அணுகுமுறையோடு அந்த செயலை நாம் அணுக வேண்டும். அதனை செயல்படுத்துவதற்கு நல்ல அறிவு நமக்கு இருந்து, அந்த அறிவு நிலையோடு அந்த செயலை நாம் செய்தால் நாம் நிச்சயமாக சாதிக்கலாம் என்று கூறி, இந்த வாய்ப்பு வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனையை வழங்கினீர்கள். நாம் விரும்புகின்றோம், நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று. அதனை பாரதியாரும் தன் கவியில் தெளிவுபட கூறியிருக்கின்றார் என்று கூறிய ஐயா அவர்கள், எண்ணம் தானாக எழுந்து அழியாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருப்பது யோகம். எண்ணியதெல்லாம் எண்ணியபடி நடக்கும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்று கூறி, இதை சிறப்பாக மகரிஷி குறள் என்று கூறியிருக்கிறார் என்று எடுத்துரைத்தார். அடுத்து கூறினார், நினைப்பது என்பது இறைவனை நோக்கிய வேண்டுதல். அதற்கு இறைநிலை நிறைவேற்ற வேண்டிய காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று அதையும் அழகுற விளக்கி, அடுத்து இந்த எண்ணங்கள் எழ காரணம் என்ன என்பதற்குரிய விளக்கங்கள் தந்து, அதில் நிறைவேறும் எண்ணம் எது என்ன விளக்கி, இந்த நினைப்பதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன, அதை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு சங்கல்பம், அதை பற்றியும் மிக அழகாக தந்து, நாம் நல்ல எண்ணங்கள் விதைக்க வேண்டும். அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் துணிவு பெற்றால் அது நடைமுறைக்கு வரும் என்பதற்கு உதாரணமாக பலரை குறிப்பிட்டார். பாரதியாரை, சிதம்பர பிள்ளையை, அப்படி பலரையும் உதாரணமாக எடுத்து காட்டினார். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால், நினைப்பது நடக்க வேண்டுமானால், அதற்கு குருபிரான் எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். அகத்தவம், தற்சோதனை, அயரா விழிப்பு நிலை. இந்த 3ோடும் நாம் இருந்து கொண்டு சரியான அணுகுமுறையோடு நாம் திட்டமிட்டு செயல்களை செய்யும் போது நிச்சயம் நாம் நினைப்பது நடக்கும். அதற்கு எங்களுக்கு உலக சமுதாய சேவா சங்கம் வழியமைத்து தந்திருக்கின்றது. நாம் அவ்வழியிலே நாமும் சென்று பயிற்சிகளை முறைப்படி செய்து நலமோடு வாழ்வோம் என்று கூறிய ஐயா அவர்களுக்கு
நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு வேதநாயகம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இல்லையா? இல்லை. ஐயா அவர்களை நாம் சுய நிலையில் நின்று வாழ்த்துவோம். இன்று எமக்கு சிறப்பான சிந்தனையாக நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பினில் சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் பிரபாகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருட்தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்பொழுது தனது கருத்துக்களை வழங்குவதற்கு முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப அற்புதமா நல்ல அருமையான சிந்தனை காலையில அவர் கொடுத்தாரு. பிரபாகரன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் மகரிஷி கருத்து உலகளவுல பரப்புறதுக்கு நாங்க ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இப்போ ஒரு குழு ஆரம்பிக்கிறதுக்கு WCSC பிரசிடென்ட் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கலாம்னு ஒரு வாரமா கோரிக்கைங்க. வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு இது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க குரூப். அது வெவ்வேறு இதுல வந்து சிஸ்டத்துல ஜாயின் பண்ணி அது வர்றாங்க. அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது போட்டிருக்கிறோம். அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டா பலவிதமான இது உங்களுக்கு தெரியும். பாலுவெல்லாம் அதுல சேர்ந்திருக்கிறாரு. ரிசர்ச் ஓரியன்டா செய்யறான். இவ்வளவு பண்ணீங்க. நேற்று கண்ணால பார்த்தது மெத்த படித்தவர்கள் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். சேலம் டு எக்ஸாமினேஷன் YBT எழுதிட்டு வரும்போது 40 பேர் புரோட்டா தான் திங்கிறாங்க. இதுக்கு இதெல்லாம் என்ன படிச்சவங்க, படிக்காதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, விவரம் தெரியாம புரோட்டா சாப்பிடலாங்களா? எல்லாமே குழந்தைங்க இருந்து பெரியவங்க அதை தாங்க லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்ப எங்க நம்ம டீச்சர் போகுது? குழந்தைகள்ல வந்து உணவு முறை சொல்லித்தரல, அம்மா அப்பா பத்தி சொல்லித்தரல, நன்னடத்தைகள்னா என்னன்னு சொல்லித்தரல. இதை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்குது. இருப்பினும் நம்ம தான் பேராசிரியர்கள் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு நாள் நடைபெறுங்கிற நம்பிக்கைங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அற்புதமான உரைங்க. வாழ்க வளமுடன். ரகுபலமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அன்பர்கள் ஏதாவது நீங்கள் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். இல்லை ஐயா இளம் தெளிவாகவே கூறியதனால் அன்பர்களுக்கு கேள்விகள் எழவில்லை. ஆகவே நாம் அடுத்த நிகழ்வுக்கு போவோம். ஐயா அவர்களை அடுத்து நன்றி உரை கூறுவதற்கு நாங்கள் திருமதி வசந்தா தேவி மிகலிங்கம் அம்மா அவர்களை அன்போடு அழைப்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. இன்று இந்த இனிய நாளிலே இணைய வழியில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் உரித்தாகட்டும். அருமருந்தான இன்றைய சிந்தனையை நாம் இனிதாக செவிமடுத்தோம். எண்ணங்கள் நம்மை எவ்வாறு ஆட்டி வைக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் எழுகின்ற எண்ணங்களில் இருந்து புரிந்து கொள்கிறோம். அந்த எண்ணங்களை எவ்வாறு எண்ணுவது, நாம் நினைப்பது நடக்கக்கூடியவாறு இந்த எண்ணங்களை எண்ண வேண்டும் என்ற பொருள்பட மிகச் சிறப்பான ஒரு சிந்தனை விருந்தை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார் பேராசிரியர் பிரபாகரன் ஐயா அவர்கள். இந்த எண்ணங்கள் இல்லாவிட்டால் மனித வாழ்வே இல்லை. மனிதனுடைய வாழ்விற்கு உந்து சக்தியாக இருப்பது எண்ணங்கள் தான். எனவே இந்த அரிய சிந்தனை விருந்தை எமக்கு அளித்த பேராசிரியர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம்.
அடுத்ததாக யாழ் மண்டலத்தின் தலைவர் ஐயா அவர்கள் இங்கே தனது சிறப்பான தலைமை உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்றார். அவருக்கும் எமது நன்றிகள் உரித்தாகட்டும். இறை வணக்கம் குருவணக்கம் இசைத்த விஜயகுமாரி முருகேசம்பிள்ளை அம்மா அவர்களுக்கும், இங்கே அருமையான 9 மைய தவத்தை இயற்றி தந்த துணை பேராசிரியர் கலாநிதி அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவிப்பதோடு, இன்றைய தொகுப்புரையை மிக சிறப்பாக ஆற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் ரவு அலா அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறுவதோடு, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் தோறும் சிறப்பான சிந்தனை விருந்தினை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் உன்னியூர் அறக்கட்டளை தலைவர் பேராசிரியர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பாக நன்றியுரையை எமக்கு வழங்கிய மிகலிங்கம் அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது உலக நல வாழ்த்து பாடுவதற்கு தலைவரையா படிக்க போறீங்களோ? இல்ல, முருகேசபிள்ளி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உடனே பெருக்கட்டும், பல துளிகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணவில் தொகுத்துண பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி. நன்றி ஐயா. சிறப்பாக உலக நல வாழ்த்து இசைத்திட்ட எங்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று எமக்கு நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பினில் சிந்தனை வழங்கிய பேராசிரியர் அவர்களுக்கும், முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், இணைப்பிலே இணைந்திட்ட உங்களுக்கும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.